வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்கள் ஜீவபீட தரிசனம் என்ற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் சித்தர் பீடம் திருவண்ணாமலை ஈசானிய லிங்க திருக்கோவிலுக்கு எதிரே சித்தமாகி அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பெண் சித்தர் அம்மணி அம்மாள் பற்றி இந்த காணொளியில் நாம் காண்போம். இவர் திருவண்ணாமலைக்கு மேற்கில் உள்ள சென்னா சமுத்திரம் என்ற சிற்றூரில் 18ஆம் நூற்றாண்டில் பிறந்தவராவார். இவர் பிறந்த போதே இவரிடம் ஒரு தெய்வீக பொலிவு காணப்பட்டதால் எப்பொழுதும் இறை சிந்தனை உடையராகவும் விளங்கினார். இவர் பிறந்த போதே இவரிடம் ஒரு தெய்வீக பொலிவு காணப்பட்டதாம். எப்பொழுதும் இறை சிந்தனை உடையவராக இவர் விளங்கியிருக்கிறார். பெற்றோரும் உற்றாரும் இவர்தம் மனநிலையை கண்டு இவருக்கு மனம் புரிந்து வைப்பதில் பயனில்லை என்று முடிவெடுத்திருக்கின்றனர். அம்மையார் சிவ பூஜையிலேயே கருத்தாயிருந்திருக்கிறார். காலங்கள் சில சென்றபின் அம்மையார் திருவண்ணாமலைக்கு வந்து நிரந்தரமாக தங்கலானார். அண்ணாமலையார் திருக்கோவிலின் வடக்கு கோபுரம் கருங்கல் கட்டுமான அளவில் பணி நின்று போயிருப்பதை கண்டு மனம் கலங்கியிருக்கிறார். அதற்கு மேல் செங்கற் கட்டுமான பணியினை முடித்து பெரிய கோபுரமாக கட்டி முடிக்க எண்ணம் கொண்டார். அண்ணாமலை பெருமானை வணங்கி அவன் அருளை பெற்று திருப்பணி வேலையை தொடங்கினார். பல இடங்களுக்கும் ஊர்களுக்கும் சென்று நன்கொடை வசூலித்தார். பலரும் மனமும் வந்து பொருள் உதவி அளித்தனர். சிலர் பொருளுதவி அளிக்க தயங்கும் போது அவர்கள் வீட்டினுள் பெட்டியில் இவ்வளவு இருக்கிறது என்று துல்லியமாக அவர் கணித்து கூறுவாராம். மைசூர் மன்னரை கண்டு ஒரு முத்து மாலையை பரிசாக பெற்று அதனுள் மாடினுள் என்னும் ஊரில் விற்று அப்பொருளையும் கோபுரம் கட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டார். சில சமயம் கட்டுமான பணிக்கு பணம் இல்லாத பொழுது திருநீற்றையே தொழிலாளர்களுக்கு கொடுத்து அந்த திருநீர் பணமாக மாறும் அதிசயத்தை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயினர். அது மட்டுமல்லாமல் தன் திருநீற்றின் மூலமே நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார். அதனால் அனைவரும் அம்மையாரிடம் பெருமதிப்பு கொண்டிருந்தனர். இன்றும் அண்ணாமலையார் திருக்கோவிலின் வடக்கு கோபுரத்திற்கு அம்மணி அம்மாள் கோபுரம் என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. இவரின் ஜீவ சமாதி திருக்கோவில் திருவண்ணாமலையில் வடக்கு கிழக்கு பாகத்தில் ஈசானிய மடத்திற்கு வடவால் குளத்தை அடுத்து மலை சுற்றும் பாதையில் உள்ள அஷ்டலிங்கங்களுள் ஈசானிய லிங்கத்திற்கு எதிரில் கோபுரத்துடன் கோயில் போன்ற தோற்றத்துடன் இவரது ஜீவசமாதி கோவில் அமைந்துள்ளது. கருவறையுள் அம்மையாரின் சிறிய சிலா வடிவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது. இவருடைய புகழ் வரலாற்று சிறப்பு மிக்கது, நீண்டு கொண்டே இருப்பதால் வரும் பதிவுகளில் இவரின் வரலாற்றையும் புகழையும் நாம் காண்போம். மீண்டும் மற்றொரு சித்தர்களின் ஜீவபீட தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். புண்ணியம் பல கோடி புவியாளும் மாந்தருக்கு எண்ணிய எண்ணம் ஈடேற ஏற்றமிகு அண்ணாமலை பெருமானை கைதொழுது இன்று அதாவது திருவண்ணாமலையில் வாழ்ந்த பெண் சித்தர்கள் வரிசையில் ஈசானிய ஞான லிங்கத்திற்கு எதிரே உள்ள அம்மணி அம்மாளை பற்றி சிறிது நேரம் காண்போம். அதாவது 1000 வருடங்களாக இந்த திருவண்ணாமலையை பல மன்னர்கள் கட்டியிருந்தாலும் வடக்கு கோபுரம் மட்டும் கட்டப்படாமலே நின்று விட்டது. இதனை ஈசன் உணர்ந்து அம்மணி அம்மாளை தேர்ந்தெடுத்தார். அதாவது இந்த அம்மணி அம்மாள் திருவண்ணாமலையில் உள்ள சென்ன சமுத்திரம் என்ற ஊரை சார்ந்தவர். காடும் மலையும் கரடு முரடாக இருந்த அந்த காலத்திலேயே விலங்குகளுக்காக அவர் ஒரு குளத்தை வெட்டி வைத்தார். இவர் கனவில் ஈசன் வந்து இந்த வடக்கு கோபுரத்தை நீதான் கட்ட வேண்டும் என்று ஆணையிடவே இந்த அம்மாள் தன்னந்தனியாக அதாவது கிழக்கு கோபுரத்தில் உள்ள கிழக்கு வாசலில் உள்ள ராஜகோபுரத்துக்கு இணையாக இந்த வடக்கு வாசல் கோபுரத்தை கட்டினார். அதாவது இந்த அம்மாள் வந்து மிகப்பெரிய யோக சித்தியும் ஞான மார்க்கமும் அடைந்தவர். இந்த வடக்கு வாசல் கோபுரம் கட்டுவதற்காக கர்நாடக தேசத்திற்கு சென்று அங்குள்ள ஒரு மன்னரிடத்தில் உதவி கேட்க போய் அங்கே உள்ள வாயிற் காப்பாளன் இந்த அம்மாவை உள்ளே விடாமல் வெளியிலேயே வாசலில் அமர்த்தி விட்டான். உள்ளே மிக்க பாதுகாப்புடன் மந்திரி சபையில் அரச பிரதானிகளுடன் அரசர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த அம்மாள் யோக சித்தியின் மூலம் உள்ளே சென்று மன்னரிடத்தில் திருவண்ணாமலையில் உள்ள வடக்கு கோபுரம் கட்டுவதற்காக நிதி உதவி கேட்க போய் மன்னன் மிகுந்த ஆச்சரியப்பட்டு இவ்வளவு கட்டுக்காவலை மீறி உன்னை யார் அனுப்பியது என்று வினவ வெளியே இருந்த அந்த சேவகன் வந்து இந்த அம்மாவை வெளியே தான் நான் உட்கார வைத்துள்ளேன், உள்ளே எவ்வாறு வந்தார்கள் என்று கேட்கும்போது மன்னனும் ஆச்சரியப்பட்டு வெளியே வர உள்ளேயும் வெளியேயும் 2 இடங்களில் இந்த அம்மா காட்சியளித்தார்கள். இந்த அம்மாவின் யோக சித்தியை கண்டு இவரின் தவ ஞான ஒளியை கண்டு பொன்னும் பொருளும் கொடுத்து அந்த கர்நாடக மன்னன் அனுப்பி வைத்தான். இப்படி 1000 வருடங்களாக பல மன்னர்களால்
கட்டப்பட்ட அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் 3வது கோபுரமாகிய வடக்கு வாசல் கோபுரத்தை இந்த அம்மாள் கட்டியதால் இந்த அம்மாவின் பெயராலேயே வடக்கு வாசல் கோபுரம் அம்மணி அம்மாள் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அம்மணி அம்மாள் சித்தரின் ஜீவ பீடத்தை வணங்கினால் பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும், அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று கூறி சித்தர்களின் ஜீவ சமாதியை வணங்குவதால் பித்ரு தோஷமும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் முன்னோர்களும் சாபங்களும் விலகும் என்று கூறி சித்தர்கள் திருவடி என்ற இணையதள தொலைக்காட்சிக்காக இந்த நிகழ்ச்சியை வணங்குவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓம் நமச்சிவாய. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.